Good morning students. The precision instrumentல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இன்ஸ்ட்ருமெண்ட் டெப்த் மைக்ரோமீட்டர். இந்த டெப்த் மைக்ரோமீட்டர் என்பது ஒரு ஜாபோடைய ஆழங்களை நுணுக்கமாக கண்டறிய அளவிட உதவுகிறது. இதோட லீஸ்ட் கவுண்ட்டு ஏற்கனவே பார்த்த மைக்ரோமீட்டர் மாதிரி தான், 0.01 mm தான். அதோடைய பிச்சு, அது ஸ்க்ரூவில் போட்டுக்கிற பிச்சோட அளவு 0.5 mm தான். திம்பிள், பேரல் எல்லா பாகங்களும் இதுலேயும் இருக்கும். அதே மாதிரி தான் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் அதோட லீஸ்ட் கவுண்ட் 0.5 mm, சாரி 0.1 mm. அதோட பாகங்கள் படம் 1ல் கொடுத்துருக்காங்க. இந்த பாகத்தை பார்த்துங்க. கேப்பு, அது பக்கத்தில் ரேட்சட் ஸ்டாக்கு, திம்பிள், கிராஜுவேட்டட் ஸ்லீவ், லாக் அண்ட் ஸ்டாக் இதெல்லாம் இருக்குது. இந்த மைக்ரோமீட்டருடைய அளவுகளானது 0 to 20 வரைக்கும் தான் அளக்க முடியும். சப்போஸ் இன்னும் ஆழம் அதிகமாக இருக்குது, 40 mm அளக்கணும், 45 mm அளக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷனோட ஒரு பாகம் இருக்குது. இந்த மைக்ரோமீட்டர் பின்பாகத்தை கழட்டிட்டு அந்த பேரல் உள்ளுக்குள்ளார எக்ஸ்டென்ஷனோட இன்சர்ட் பண்ணி ஃபிட் பண்ணி புதுசாக்கில் அந்த படம் 2ல் காட்டுறாங்க. இந்த பாகத்துக்கு பேர் எக்ஸ்டென்ஷன் ராடு, இந்த பாகத்துக்கு பேர் எக்ஸ்டென்ஷன் ராடு. இந்த எக்ஸ்டென்ஷன் ராடை போடுவதன் மூலமாக நீங்கள் அதிகபட்சம் இங்கே சொல்லப்பட்டுள்ள 150 mm வரைக்கும் அளக்கலாம். 150 mm வரைக்கும் அளக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், 0 to 25 இது ஒரு ரேஞ்சு, 0 to 25, 25 to 50, 50 to 75, 70 100, 100 to அப்புறம் 150 வரைக்கும் அளக்கலாம். இதெல்லாமே எக்ஸ்டென்ஷன் ராடை பயன்படுத்தி சாத்தியமாகும். மற்றபடி பேரலில் இருக்கக்கூடிய அளவுகள் நார்மல் ஸ்டீல் ரோடு மாதிரி தான். கிராஜுவேட்டட் ஸ்லீவ் போட்டுக்கலையே, அந்த ஸ்லீவில் அதுக்கு மேலே உள்ள திம்பிளில் இருக்கக்கூடிய அளவு, டேப்பர் ஸ்லீவ் இருக்கு இல்லையா, டேப்பரில் இருக்கக்கூடிய அளவுகள் எல்லாமே ஆர்டினரி மைக்ரோமீட்டர் மாதிரியே தான் இருக்கும். இது எப்படி ஜாபில் அளக்குறாங்க, ஒரு படம் 3ல் காட்டுறாங்க. ஒரு ஜாப் மேலே ஸ்டாக் உட்காந்துருக்குது, ஸ்டாக் மேலே அமர்ந்துருக்குது. கீழே இந்த டெப்த்து சொல்லக்கூடிய ஸ்பிண்டில் இறங்கி, இந்த ஸ்பிண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பிண்டில் இப்போ இறங்கிருக்கு. இந்த ஸ்பிண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பிண்டில் இந்த ஸ்பிண்டில் இப்போ ஜாபில் கீழே ஆழத்தை இழக்கிறதுக்காக இறங்கியிருக்குது. ஆழத்தை இழக்கிறதுக்காக இது இறங்கியிருக்குது. இப்போ ஒரு ரீடிங் காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு ரீடிங் வருது. இந்த இடத்துல ஒரு ரீடிங் வந்து இது ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஜூம் பண்ணி, இந்த இடத்துல உள்ளது ஜூம் பண்ணி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இன்னொரு விஷயம், இந்த மைக்ரோமீட்டரோட அளவுகள் எப்படி குறிச்சிருப்பாங்கன்னு கேட்டால், இந்த பேரலில் மேலே 0 வர 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 இன்க்ரீஸ் ஆகி கீழே 50 கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் ஸ்டாக்கும் ஸ்பிண்டிலும் ஒரே சமநிலையில் மட்டமாக கோயின்சைடாக இருக்கும்போது 0ங்கிற அளவை காட்டும். இந்த மைக்ரோமீட்டர் ஸ்பிண்டில் டேர்ன் பண்ண திம்பிள் நவர ஒரு கிராஜுவேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், டெப்த்து உள்ளுக்கு இறங்கிக்கிட்டே இருக்கும். இதே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதோட அளவுகள் மேலிருந்து கீழாக குறிக்கப்பட்டிருக்கும். இப்போ என்ன அளவு ஜாயிண்ட் ஆகிருக்குது, என்ன அளவு கோயின்சைட் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. இதுவே இந்த ஜாபோட ஆழமாகும். அது அடுத்த ஸ்டில்லில் ஒரு ஜூம்டு வியூவாக நான் காட்டுறேன், உங்களுக்கு சொல்கிறேன். மைக்ரோமீட்டருடைய பாகங்கள் அதே தான், லீஸ்ட் கவுண்ட் அதே தான், அளவிடக்கூடிய மெத்தடும் அதே தான். அளவுகள் மட்டும் மேலிருந்து கீழாக குறிக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டெப்த்தை மட்டும்தான் அது அளக்கும். தேவைப்பட்டால் ஆழத்தை அதிகரிக்கணும்னா எக்ஸ்டென்ஷன் ராடை பயன்படுத்தி செஞ்சு கொள்ளலாம். ஓகே, அடுத்த ஸ்டில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.